நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலமாக ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு லைஃப் டிவைன் பயில்வதற்கான நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சாப்டர் 9. அதனுடைய தலைப்பு மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது குறித்து தான் பகவான் இந்த சாப்டரில் விளக்குகின்றார். இந்த மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா மெமரி, ஈகோ, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு படிநிலைகளாக காணப்படுகின்றன. நம்முடைய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலையில் இருந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இந்த அந்த ரியல் செல்ஃபை எட்டுவதற்கு முன் காணப்படும் படிநிலைகளாக காணப்படுவதுதான் இந்த மெமரி அண்ட் ஈகோ. மெமரி அண்ட் ஈகோ பார்த்தோம் என்றால் they are part of the surface consciousness. ரியல் செல்ஃப் என்பது நமக்கு உள்ளேயே இருப்பது. இந்த மெமரி அண்ட் ஈகோ நம்முடைய மேற்புற உணர்வு நிலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த மேற்புற உணர்வு நிலை நம்முடைய அறியாமை என்கின்ற அம்சத்துடன் தொடர்புடையது. ஆகவேதான் பகவான் இந்த இரண்டு அம்சங்களையும் எடுத்துக் கொள்கின்றார். மெமரி அண்ட் ஈகோ, அதனுடைய ரோல் என்ன, ஒரு மனிதனுக்கு அவைகள் எவ்வாறு பயன்படுகின்றன, அவனுடைய மேற்புற உணர்வு நிலையில் இவை இரண்டும் எவ்வாறு செயல்படுகின்றன, இதையெல்லாம் கடந்து ஒருவருக்கு அந்த செல்ஃப் என்பது இருக்கின்றது. எப்படி இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து செயல்படுகின்றன என்பது குறித்து தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். இந்த ஈகோ சென்ஸ், அது குறித்து தான் பேராகிராஃப் 11 போன செஷன்ல பார்த்தோம். சற்று நினைவு கூறலாம். அந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், மெமரி ஆகட்டும், அதாவது ஞாபகமாகட்டும், ஈகோ சென்ஸ், அதாவது நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, தன்னை குறித்த அந்த தன்னுணர்வு, இவை இரண்டுமே பகவான் என்ன கூறுகின்றார், தேர் ஆல் டிவைசஸ் ஆஃப் மென்டல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். மனதினுடைய அறியாமை இத்தகைய கருவிகளை பயன்படுத்துகிறது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மெமரி என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகின்றது. அதே போல ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒரு கருவியை நம்முடைய மனம் என்கின்ற அறியாமை பயன்படுத்தும் கருவிகளாகத்தான் அமைகின்றன. அவைகள் மூலமாக நம்முடைய மனோமய புருஷன் தன்னை உணர்கின்றது. ஈகோ என்கின்ற மூலமாக நம்முடைய மனோமய புருஷன் தன்னை உணர்கின்றது. மெமரி என்பதன் மூலமாக நம்முடைய மனோமய புருஷன் தன்னை உணர்கின்றது, மென்டல் பீயிங். இருந்தாலும் இதெல்லாம் they are all devices of mental ignorance அப்படிங்கிறார். இந்த ஈகோ சென்ஸ் என்ன அப்படின்னா,
ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் சந்திக்கும் விஷயங்கள், தருணங்கள், அவனுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் உணர்கின்றான். ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒன்று இத்தகைய விஷயங்களுடன் சம்பந்தப்பட்டு தானும் ஈடுபடுகின்றது. அதுதான் இந்த ஈகோ செல்ஃப். ஏனென்றால் நம்முள் ஏதோ ஒன்று இத்தகைய அனுபவங்களை தொடர்ந்து எதிர்கொள்கின்றது. அதுதான் அந்த அனுபவங்களை தொடர்ந்து எதிர்கொண்ட வண்ணம் இருக்கின்றது. இந்த ஈகோ சென்ஸ் என்பது இருப்பதினால்தான் நான் என்னை உணர்கின்றேன். அந்த அனுபவங்களை அனுபவிப்பவனாகவும் அந்த அனுபவங்களை அறிந்து கொள்ளுபவனாகவும் இந்த ஈகோ என்கின்ற ஒன்று, ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒன்று இருப்பதனால்தான் நான் இத்தகைய ஒரு அனுபவத்தை நாம் அடைகின்றேன். ஆனால் இந்த ஈகோ சென்ஸ் என்பதற்கும் இந்த மெமரி என்பதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நாம் சொல்லலாம், ஒருவர் என்னிடம் நான் ஒருவரிடம் கோபமாக இருந்தேன். பிகாஸ் அவர் என்னை அவமதித்து விட்டார். ஆகையால் நான் கோபமாக அவரிடம் இருந்தேன், இன்னும் அவரிடம் கோபமாக இருக்கின்றேன் என்று நாம் சொல்லலாம். இதுல இந்த மெமரி என்பதும் அசோசியேட் ஆயிருக்கு. நான் கோபமாக அவரிடம் இருந்தது, இன்னும் இருப்பது என்கின்ற அந்த நிகழ்வு என்னுடைய ஞாபகத்தின் மூலமாக அது ஒரு தொடர்ச்சியான ஒரு நினைவில் என்னுள் இருக்கின்றது. ஆனால் எது இந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றால் என்னுள் உள்ள ஏதோ ஒன்றுதான் அந்த கோபம் என்கின்ற இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அந்த என்னுள் உள்ள அந்த ஒன்றுதான் கடந்த காலத்திலும் கோபமாக இருந்தது, தற்பொழுதும் அது கோபமாக இருக்கின்றது. இதில் இந்த ஞாபகம் என்கின்ற நம்மளுடைய அந்த ஞாபக சக்தி என்கின்ற அந்த ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்ன செய்கின்றது என்றால், நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எந்த உணர்வுள்ள செயல்பாட்டில் நீ இத்தகைய அனுபவத்தை அடைந்தாய் என்கின்ற ஞாபகத்தை மாத்திரம் நமக்கு கொண்டு வருகின்றது. இதுதான் ஞாபகத்திற்கும் இந்த ஈகோ சென்ஸ் என்பதற்கும் உள்ள தொடர்பு. இந்த தொடர்பை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை நேரடியாக எதிர்கொள்வது நம்முள் உள்ள அந்த ஈகோ சென்ஸ். ஆனால் அந்த அனுபவம் குறித்த ஞாபகத்தை நமக்கு தருவது நம்முடைய மெமரி. இந்த ரெண்டு வித்தியாசத்தை பகவான் பாகுபடுத்தி நமக்கு காட்டுகின்றார். மேலும் பகவான் என்ன கோருகின்றார்? இது மாதிரி நிகழ்வுகள்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மீண்டும் மீண்டும் நடைபெறுதல், ரெப்படிஷன். நம்மளுடைய மனம் சார்ந்த பொருள் ஒரு தொடர்ச்சியான மீண்டும் மீண்டும் ஒரே விதமான அனுபவத்தை அது எதிர்கொள்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நம்மை கோபப்படுத்துகின்றது என்றால், அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் கோபம் அடைகின்றோம். இந்த ரெப்படேட்டிவ் பினாமினன் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது என்ன செய்கின்றது? நம்முடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை, மைண்ட் சென்ஸ், அது என் மனம் சார்ந்த அந்த உணர்வு நிலை, இந்த மைண்ட் சென்ஸ் எப்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையை அது எதிர்கொள்கின்றதோ உடனேயே அது அந்த இயக்கத்தை தன்னுள் கொண்டு வருகின்றது.
நான் ஒரு சூழ்நிலையில் கோபம் அடைந்தால் மீண்டும் அந்த சூழ்நிலையை நான் சந்திக்கும் பொழுது கோபம் அடைகின்றேன். ஆகையினால்தான் இந்த இந்த ரெப்படேஷன் ஆஃப் மென்டல் பினாமினன் ஒவ்வொருவருடைய மனதினுள்ளும் அந்த மனம் சார்ந்த அந்த இயக்கத்தில் நடைபெறுகின்றது. இந்த ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பு நமக்கு என்ன ஒரு எவ்வகையில் உதவி புரிகின்றது என்றால், எவ்வகையில் செயல்படுகின்றது என்றால், இத்தகைய ரெப்படேஷன்ஸ் அது இணைக்கின்றது. எல்லா தருணங்களிலும் அவ்வாறு அத்தகைய அனுபவங்களை நாம் மேற்கொண்ட அனைத்து தருணங்களையும் அது ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றது. உதாரணத்திற்கு, நான் தொடர்ச்சியாக சில தருணங்களில் கோபம் அடைந்தால் என்னுடைய ஞாபக சக்தி என்ன செய்கின்றது? இந்த நான் கோபம் அடைந்த தருணங்களை எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றது, இணைத்து கோர்வையாக எனக்கு தருகின்றது. மேலும் அது எனக்கு என்ன, அந்த ஞாபகம் என்கின்ற அந்த ஒரு திறன் எனக்கு என்ன செய்கின்றது என்றால், எந்த உணர்வு நிலை, என்னுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை அத்தகைய அனுபவத்தையோ அத்தகைய ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டதோ, அதுதான் தொடர்ச்சியாக அதே விதமான ஒரே வகையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது செயல்படுகின்றது என்பதை எனக்கு நினைவூட்டுகின்றது. உதாரணத்திற்கு, ஒரு வெறுப்பான சம்பவம் இல்ல வெறுப்பான சூழ்நிலை, அதில் நான் கோபம் வருகின்றேன். மீண்டும் அதே சூழ்நிலையை நான் சந்திக்கும் பொழுது என்னை அதே உணர்வுக்கு செல்ல தூண்டுகின்றது என்றால் அது குறித்த ஞாபகம். ஸோ இந்த ஞாபகம் என்பது என்ன செய்கின்றது என்றால், நம்மளுடைய மனம் சார்ந்த அந்த மைண்ட் சப்ஸ்டன்ஸ், மனம் சார்ந்த பொருள் தொடர்ச்சியாக ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டால் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை அது நினைவுபடுத்தி அவ்வாறு இயங்க வைக்கின்றது. ஒருவர் கோபம் அடைந்தால் மீண்டும் ரெப்படேட்டிவாக ஒரே சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது கோபம் அடைகின்றார். ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இங்க இரண்டு விதமான ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றார். என்ன சொல்றாரு, என்ன கூறுகின்றார் என்றால், த ஈகோ சென்ஸ், நான், ஏனென்றால் நான் என்பது இந்த அனுபவத்தை எதிர்கொள்ளும், இத்தகைய தருணங்களில் அனுபவத்தை எதிர்கொள்ளும் அமைப்பு தான் அந்த ஈகோ சென்ஸ், நான் என்பது. மெமரி என்பது அத்தகைய தருணங்களை ஒரு கோர்வையாக எனக்கு தரும் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த ஈகோ சென்ஸ் என்பது இந்த மெமரி என்கின்ற ஒரு அமைப்பிற்கும் அப்பாற்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த ஈகோ சென்ஸ் என்பது இயற்கையினால் நமக்கு ஒரு மைய புள்ளியாக, நம்முள் இருக்கும் ஒரு மையமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஈகோ சென்ஸ் என்பது. இட் இஸ் a பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் erected பை நேச்சர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த ஈகோ சென்ஸ் என்பதில் தான் நம்முடைய மனம் என்ன செய்கின்றது என்றால் தன்னை குவித்துக் கொள்கின்றது. இந்த மைண்ட் சென்ஸ் அப்படிங்கிறது எதில் தன்னை குவித்துக் கொள்கின்றது என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ். இந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் என்றால், ஒரு குவிக்கும் ஒரு நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடுகளை குவிப்பதற்காக ஒரு மையம் அங்க இருக்காது. நம்முடைய மனதினுடைய செயல்பாடை ஒரு மையத்தில் குவிப்பதற்காக இருக்கும் ஒரு அமைப்பு தான் அந்த ஈகோ சென்ஸ் என்பது. அது பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் அ கோஆர்டினேட் சென்டர் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது? அது சந்திக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகளிலிருந்து பல்வேறு வகையான தகவல்களை அது தந்து கொண்டே இருக்கின்றது. இவை அனைத்தையும் என்னுடைய ஈகோ
அந்த நான் என்கின்ற தன்னுணர்வை சார்ந்த அந்த அமைப்பு என்ன செய்கின்றது? எல்லாமே தன்னை சுற்றி அது ஒழுங்கோர அமைத்துக் கொள்கின்றது. ஆகையினால் ஈகோ எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், அனைத்தையும் தன்னை சுற்றி அமைக்கும் ஒரு மைய புள்ளி போல செயல்படுகின்றது. ஒரு மனிதனுடைய மென்டல் பர்சனாலிட்டி, அதற்கு ஒரு மைய புள்ளியாக எது செயல்படுகின்றது என்றால் அந்த ஈகோ என்பது. இந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, நாம் காணும் அனுபவங்களை வந்து, அதாவது நம் வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு அனுபவங்களை எதிர்கொள்கின்றோம் வாழ்வில். இந்த அனுபவங்களை எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக நமக்கு தொகுத்து தருவதுதான் இந்த ஈகோ சென்ஸ் என்பது. இந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் கொஹியரன்ஸ் இருக்காது அப்படிங்கிறார் பகவான். அந்த ஈகோ சென்ஸோட அசோசியேட் ஆனதுதான் ஈகோ மெமரி என்பது. ஈகோ என்னுடைய நான் அனுபவித்த நான் மேற்கொண்ட அனுபவங்கள், அது குறித்த ஞாபகம், நான் அனுபவித்த அந்த ஒரு உணர்ச்சிகள், அது குறித்த ஞாபகம், இதெல்லாம் வந்து ரெண்டுமே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன என்கின்றார் பகவான் ஒவ்வொரு மனிதனுள்ளும். இந்த ஈகோ மெமரி அப்படிங்கிறது என்ன செய்கின்றது என்றால், நம்முடைய அந்த கான்சென்ட்ரேஷன் அதை வந்து வலுப்படுத்துகின்றது. ஈகோ மெமரி என்ன செய்கின்றது? இட் ரீஇன்ஃபோர்சஸ் இஸ் கான்சென்ட்ரேஷன். வெவ்வேறு விஷயங்கள் நடக்கின்றன வாழ்வில், அவைகளை ஒரு தொகுத்து ஒரு மைய புள்ளியாக நம்முள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுவதுதான் ஈகோ, அதை சுற்றியுள்ள மெமரி. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் உடைய வேறுபாட்டை பகவான் விளக்குகின்றார். மெமரி என்பது நான் கண்ட அனுபவங்களை எனக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நான் எதிர்கொண்ட அனுபவங்களை எனக்கு தருகின்றது. ஈகோ என்பது அந்த அனுபவங்களை தான் நேரடியாக எதிர்கொள்கின்றது. இவை இரண்டும் கலந்தே செயல்படுகின்றன. ஆனால் அந்த ஈகோ என்பது மெமரி என்கின்ற அமைப்பை கடந்து இருக்கும் ஒரு அமைப்பு. ஏனென்றால் அந்த ஈகோ என்பது என்கின்ற ஒரு மையத்தைத்தான் இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கியுள்ளது. என்ன காரணத்தினால் என்றால், அவனுடைய அனுபவங்களை ஒரு கோர்வையாக அவனுக்கு வழங்கும் ஒரு அமைப்பாக இருப்பதுதான், ஒரு மைய புள்ளியாக இருப்பதுதான் ஈகோ என்பது. ஈகோ என்பது இல்லை என்றால் நமக்கு அந்த கொஹிரன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஈகோ என்றால் நான் என்கின்ற தன்னுணர்வு. ஈகோ என்றால் அகங்காரம் என்று தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈகோ என்றால் நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு. அதாவது அனைத்து அமைப்புகளும் இருக்கின்றன, அந்த அமைப்புகளில் நான் தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த ஈகோ என்பது. இந்த பகவான் மேலும் என்ன கூறுகின்றார்? ஈவன் இந்த நமக்கு கீழ் உள்ள விலங்குகளிலும் கூட இந்த சென்ஸ் ஆஃப் ஈகோ, சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மனிதனில் இருப்பது போல ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்காது. ஆனால் ஒரு உணர்வு நிலையை சார்ந்த தெளிவில்லாத ஒரு அமைப்பாகத்தான் மனிதனுக்கு கீழ் உள்ள விலங்குகளில் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு விலங்கும் தன்னை மற்ற விலங்கில் இருந்து வேறுபடுத்தி காண்கின்றது, தன்னைத்தானே காண்கின்றது. அதற்காக அந்த 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 அது செயல் ஒவ்வொரு விலங்கினுள்ளும் அதை செயல்படுகின்றது. விலங்கினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தான் என்கின்ற ஒரு ஐடென்டிட்டி, மற்ற விலங்கில் இருந்து தான் தனித்து இருப்பது என்கின்ற அந்த உணர்வு, இதெல்லாம் வந்து விலங்குகளிடமிடம் காணப்படுகின்றது. ஆனா மனிதனிடம் இருப்பது போல அந்த ப்ரிசைஸா அதனுடைய செயல்பாடு இல்லை. ஒரு லெஸ் ப்ரிசைஸா இருக்கும் விலங்குகளிடம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு நாயை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாய் வந்து மற்றொரு நாயிடம் இருந்து தான் வேறுபட்ட ஒரு அமைப்பு என்பதை தன்னுடைய புலன்களின் மூலமாகத்தான் உணர்கின்றது, இல்லையா? அதே போல தன்னுடைய புலன்களின் மூலமாகத்தான்
அது மற்ற விலங்குகளிடமிருந்து தான் தனித்து இருக்கும் ஒரு அமைப்பு என்பதை அது அவ்வாறுதான் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. ஈகோவினால் இல்லை. ஆனால் மனிதன் அவ்வாறு கிடையாது. மனிதன் புலன்களையும் கடந்து இருக்கும் தன்னை ஈகோவின் மூலமாகத்தான் நான் தனிப்பட்ட மனிதன் என்று உணர்கின்றான். ஆனால் ஈவன் அந்த அனிமல்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. ஆனால் கண்டினியூட்டி இருந்தாலும் கூட அதனால் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் தனக்கு என்ன அனுபவம் நேர்ந்தது என்பதை அதனால் அவ்வளவு துல்லியமாக நினைவு கூற முடியாது. சில விலங்குகளுக்கு வேண்டுமானால் அவ்வாறு ஒரு விசேஷமான ஒரு திறன் இருக்கலாம். பொதுவாக பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் இந்த சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி என்பது இருக்கும், ஆனா அவ்வளவு ப்ரிசைஸா மனிதனுக்கு இருப்பது போல இருக்காது அப்படிங்கிறார் பகவான். ஏனென்றால் மனிதனிடம் காணப்படுவது இந்த வெறும் புலன்களினுடைய செயல்பாடுகள் மாத்திரம் மனிதனிடம் காணப்படுவதில்லை. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த மனம், அதனுடைய அறிவு மனிதனிடம் காணப்படுகின்றது. இது விலங்குகளிடம் காணப்படுகின்றது இல்லை. இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த இன்ட்யூட்டிவ் பர்செப்ஷன் இருக்கின்றது. அதுதான் ஆரம்ப நிலையாக இருக்கின்றது. பின்பு அந்த மனதினுடைய செயல்பாடு சற்று வளர்ச்சி அடைந்த நிலையில் செயல்பட ஆரம்பிக்கின்றது. மெமரி அண்ட் மைண்ட் சென்ஸ், மெமரி அண்ட் மைண்ட் சென்ஸ் இவை இரண்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு, இதுதான் ஒரு மனிதனை தான் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு என்கின்ற உணர்வை அவனுக்கு தருகின்றது. டிஸ்டிங்க்ட் ஐடியா ஆஃப் அன் ஈகோ. அது தான் என்ன உணர்கின்றோம் என்பதை உணர்கின்றோம், ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், சிந்தனை செய்கின்றோம். இதெல்லாமே நம்முடைய ஈகோவை சார்ந்து அமைகின்றன. ஆனால் இதுவெல்லாம் செயல்புரிவதற்கு அந்த ஞாபக சக்தியும் உதவி புரிகின்றது. நம்மளுடைய மைண்ட் அதனுடைய செயல்பாடும் நமக்கு உதவி புரிகின்றது. இந்த பகவான் என்ன கூறுகின்றார், இந்த ஈகோ பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு மனிதருள்ளும் அந்த தன்னுணர்வை சார்ந்த ஒரு அமைப்பு, அதுதான் அந்த ஈகோ பீயிங் என்பது. அது எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா நிலையிலும் சரி, அவன் ஞாபகம் இருக்கும் பொழுதும் சரி, மறந்திருக்கும் பொழுதும் சரி, கான்சியஸாக இருக்கும் பொழுதும் சரி, அன்கான்சியஸாக இருக்கும் பொழுதும் சரி, எப்பொழுதுமே எது இருக்கின்றது என்றால் அந்த ஈகோ பீயிங். அவன் விழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் சரி, உறங்கும் பொழுதும் சரி, எல்லா நிலையிலும் எது ஒரே மாதிரியாக இருக்கின்றது என்றால் அந்த ஈகோ பீயிங். அது எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அவன் குழந்தையாக இருந்த போதும் அதே அமைப்பு தான் இருக்கின்றது. ஒரு முதியவனான பின்பும் அதே அமைப்பு தான் அங்கு இருக்கின்றது. ஏனென்றால் he is one and the same person. அது மாறுவது இல்லை. எல்லா விதமான தன்னுடைய புறத்தில் அவனுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு மாறினாலும் அவனுடைய அந்த ஈகோ பர்சனாலிட்டி என்பது, ஈகோ பீயிங் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அது மாறுவது இல்லை. வெளியில தான் மாற்றங்கள் நடக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லலாம், சம்டைம்ஸ் சில மனிதர்களுக்கு தன்னை மறக்கும் அந்த பழக்கம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்காது. ஆதலால் அவர்கள் இல்லை என்று, அந்த நான் என்கின்ற உணர்வு அவர்களிடம் இல்லை என்று கூறிவிட முடியாது. இந்த நான் என்கின்ற உணர்வு என்பது ஒருவருடைய இந்த ஞாபக சக்தி என்கின்ற அந்த ஒரு அமைப்பையும் தாண்டி இருப்பது. இதைத்தான் பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார், விலங்குகளை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் சென்ஸ் ஆஃப் ஈகோ இருக்கின்றது. ஆனால் இட் இஸ் நாட் செல்ஃப் கான்ஷியஸ். அதுதான் அர்த்தம்.
செல்ஃப் கான்சியஸ்னஸ் அங்க கிடையாது. சென்ஸ் ஆஃப் ஈகோ என்பது இருக்கின்றது. செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பது அங்க கிடையாது, விலங்குகளிடம் கிடையாது. அதற்கும் அந்த குடும்பம், தன்னை சுற்றி இருக்கும் அமைப்பு என்கின்ற உணர்வு எல்லாமே, உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் தன் மீது தன்னைத்தானே தன் குறித்து சிந்திக்கும், தன்னை குறித்து சிந்திக்கும் அந்த பழக்கம் வந்து விலங்குகளுக்கு கிடையாது. மனிதனுக்குத்தான் வந்து அந்த செல்ஃப் கான்டெம்ப்ளேஷன், ரிஃப்ளெக்டிங் அப்பான் ஒன் செல்ஃப், இது வந்து மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்ட ஒரு விசேஷமான சலுகையாக காணப்படுகின்றது. விலங்குகளிடம் அந்த அந்த பழக்கம் கிடையாது. அதற்கு தெரியாது ஏன் ஒரு காரியத்தை செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்கின்ற அந்த பிரச்சனை வந்து விலங்குகளுக்கு கிடையாது. அதனால்தான் விலங்குகளை பற்றி கூறும் பொழுது என்ன கூறப்படுகின்றது என்றால், இட் இஸ் கான்சியஸ் பட் இட் இஸ் நாட் செல்ஃப் கான்சியஸ். மனிதன் தான் வந்து செல்ஃப் கான்சியஸாக இருக்கின்றான். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், மனிதரிடம் வந்து ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு செயல்படுகின்றது, அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அறிவு செயல்படுகின்றது. அவனிடம் அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பது இருக்கின்றது. செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பது தன்னுடைய உண்மையான இருப்பு குறித்த அந்த உணர்வு நிலை. அது ஒரு மனிதனுடைய அந்த மெமரி, அது மாத்திரமல்ல, புலன்கள், இவைகளெல்லாம் தாண்டி இருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த மனிதன் ஒருவன் தான் வந்து வாழும் அமைப்புகளிலேயே வந்து அந்த தன்னை குறித்த அந்த ஞானத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ரியல் செல்ஃப் நாலேஜ் என்பது மனிதனுக்கு வந்து இதையெல்லாம் கடந்து போகும் பொழுது அவன் அடைகின்றான். ஆகையினால் இந்த விசேஷமான சலுகை மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேராகிராஃப் 12 உள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மேடம். வந்து அப்படின்னா விலங்குறதுல கான்சியஸா இருக்கு இல்லையா? சொல்லுங்க மேடம். ஹலோ சார், காதுல விழுறதா சார்? சொல்லுங்க மேடம். காதுல விழுறதா சார்? எஸ் எஸ் சார். மிருகங்கள்லாம் தன்னைத்தானே காத்துக்கிறதுல கான்சியஸா இருக்கு, அதை எதுல சேர்த்துக்கிறது? மிருகங்களுடைய இது மாதிரி செயல்பாடுகள், இயக்கங்கள் எல்லாமே வந்து எப்படி, எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், அந்த உள்ளுணர்வு என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம்தான் நடைபெறுகின்றது. எல்லா விதமான செயல்பாடுகளும் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிங்க்ட், ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ட் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அறிவை விட மேலானதாக இருக்கின்றது. அதுதான் வித்தியாசம். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஒவ்வொரு விலங்கும் எப்படி செயல்படுகின்றது என்றால், இட் ஹாஸ் அன் இன்ஸ்டிங்க்ட். இந்த இடத்துக்கு போனா தண்ணி கிடைக்கும், இந்த இடத்துல போனா காத்து கிடைக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடம் விட்டு இடம் பெயர்ந்தால் எனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இட் இஸ் ஃபார் சுப்பீரியர் தேன் த மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவை விட சுப்பீரியரா இருக்கு. அவ்வாறு தான் செயல்படுகின்றது. ஆனா அது ஏன் அது வந்து இன்ஸ்டிங்க்டிவா செயல்படும். மனிதனுக்கு வந்து அந்த காரண காரியம் சொல்ல முடியும். இப்ப மனிதனுக்கு வந்து நான் ஒரு காரியத்தை செய்கின்றேன் என்றால் எனக்கு என்னுடைய காரியத்திற்கான காரணத்தை என்னால் விளக்க முடியும். விலங்குகளுக்கு வந்து விளக்க முடியாது. ஆனால் அந்த காரியத்தை அவங்களால செய்ய முடியும். எப்படி என்றால் இன்ஸ்டிங்க்ட். அது வந்து நேச்சர் வந்து அந்த அந்த விசேஷமான சலுகையை விலங்குகளுக்கு அளித்துள்ளது. அப்படிதான் செயல்படுகின்றது. விலங்குகளை விடுங்க, நீங்க விலங்குகளுக்கு கீழ் உள்ள அமைப்புகளான இந்த பிளான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா அதோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸை பார்க்குறோம். ஸோ எல்லா லெவல்லையும் இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மனிதன்கிட்ட என்ன அப்படின்னா, மனிதன்கிட்ட வளர்ச்சி அடைந்த நிலையில அறிவு என்கின்ற ஒரு அமைப்பு செயல்படுகின்றது. ஆனால் மனிதனுக்கு என்ன ஒரு விசேஷமான சலுகை தரப்பட்டுள்ளது என்றால், அவனால வந்து இந்த புலன்களை, இந்த இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், புலன்கள், அதை தாண்டி மெமரி, ஈகோ, இதையெல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்பார்க், அதை எட்டக்கூடிய தகுதி, அதை அந்த 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 ஒரு திறமை வந்து மனிதனுக்கு முடியும். அதுதான் மனிதனுக்கு தரப்பட்டுள்ள ஒரு விசேஷமான சலுகை.
இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதனால் மட்டுமே அடையக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு 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 திறன். மனிதன் தான் தன்னை தான் யார் என்பதை உணர முடியும் இல்லையா? விலங்குகள்லாம் இன்ஸ்டிங்டிவா செயல்படும், அவ்வளவுதான். பட் மனிதன் என்பவன் அதையெல்லாம் கடந்து உள்ள போயிட்டு தான் யார், ரியல் செல்ஃப் என்பதை உணர முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். Paragraph 12 kulla pol. Chapter 9. Memory, Ego and Self-Experience. Paragraph 12. The importance of memory becomes apparent in the well-observed phenomenon of double personality or dissociation of personality, in which the same man has two successive or alternating states of his mind, and in each remembers and coordinates perfectly only what he was or did in that state of mind, and not what he was or did in the other. This can be associated with an organized idea of different personality. For he thinks in one state that he is one person, and in the other that he is quite another, with a different name, life, and feelings. Here, it would seem that memory is the whole substance of personality. Thank you. Explanation. Can I read, sir? Can I read, sir? Yes, yes. Explanation. There are people who carry dual personalities in them. Their personality is divided into two. Each part remembers only the activities carried out by that part only. It is ignorant of what the other part did or does. Here, the man has two successive or alternative states of mind. He thinks that in one state he is one person, and in the other state he is a different person with different name, life, and feelings. What constitutes each personality is only the memory of that part. Therefore, it appears that the memory constitutes the whole of his personality. Here there is a dissociation of memory happening with the dissociation of personality. Thank you, sir. Thank you. இந்த டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிற ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. அந்த சயின்டிஸ்ட் ஏதோ அந்த சயின்ஸ்ல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவருக்குள்ள இருக்கிற இன்னொரு நேச்சரை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், தனக்குள்ளேயே இன்னொரு பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வருவார். மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிறது. டாக்டர் ஜெக்கில் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவராக இருப்பாரு, கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாரு. மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே குற்றங்களை செய்பவராகவும் இப்படிலாம் இருப்பாரு.
இது வந்து சும்மா ஒரு ஃபிக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஃபிக்ஷன்ஸில் இதில் கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுறார். த டியூவல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத குறிப்பிடுகின்றார். சைக்காட்ரிலையும் இந்த ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு வந்து அந்த மென்டல் டிசார்டர் இருக்கும். இது வந்து இந்த பைபோலார் டிசார்டர் அப்படிம்பாங்க. அதாவது இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத. எஸ் சார். சுந்தர் சார். No, sorry. No. By mistakes. ஓகே. பைபோலார் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. பகவான் இங்க அது குறித்து தான் குறிப்பிடுகின்றார். எப்படின்னா, இன்ஃபேக்ட் இது சாதாரண மனிதர்களுக்குள்ளே இதெல்லாம் பார்க்குறோம். மனிதன் வந்து ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றது. இது வந்து சாதாரண மனிதர்கள்ட்டே குறைந்த அளவில் பார்க்குறோம். இந்த டிசார்டர் வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரும் வந்து எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருப்பது அல்ல. இந்த இது வந்து ரொம்ப தீவிரமாக சில பேர்கிட்ட போயிடும். அப்பொழுதுதான் அது இட் பிகம்ஸ் அ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிம்பாங்க. சைக்காட்ரியில் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிம்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சாதாரண மனிதருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஷியஸாக நம்ம இருப்போம். சரி, இவங்கள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணணும், இன்னொருத்தருங்கள்ட்ட இன்னொரு பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஷியஸாக பண்ணுவோம். எப்போ வேணாலும் சுதாரிச்சுப்போம் நம்ம. ஆனால் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி சுதாரிக்க முடியாது. அவங்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் அவங்க டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாகவே இருப்பாங்க. லிங்கே இருக்காது. அதுதான் பகவான் சொல்றாரு. ஒரு பர்சனாலிட்டிக்கும் இன்னொரு பர்சனாலிட்டிக்கும் லிங்க் இருக்காது. இது அப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல இதெல்லாம் பார்க்குறோம். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், பர்சனாலிட்டி வந்து பிளவுபடுகின்றது. ஒரு பகுதி வந்து எதை ஞாபகம் வைத்துக் கொள்கின்றது என்றால், எந்த நிலையில் எந்த ஆளுமையின் கீழ் நான் செயல்பட்டேனோ அதை மாத்திரம்தான் அது ஞாபகம் வைத்துள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ரெண்டு விதமான ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் அந்த ஜெக்கல் அண்ட் ஹைட் மாதிரி நல்லவனாக இருக்கின்றேன், அன்பு கொண்டவனாக இருக்கின்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தா தீவனாக இருக்கின்றேன், மற்றவர்களுக்கு தீமை இழைப்பவனாக இருக்கின்றேன். இதுல என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்கும் வந்து லிங்கே இருக்காது. நான் வந்து நல்லவனாக இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் குறித்த ஞாபகம் எனக்கு அந்த பகுதி தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதே போல நான் தீவனாக இருக்கும் பொழுது செய்யும் செயல்களை நான் தீவனாக இருக்கும் அந்த பகுதி மாத்திரமே ஞாபகம் வைத்துக் கொள்ளும். வேறொரு பகுதியில் நான் செயல்படும் செயல்பாடுகளை மற்றொரு பகுதி ஞாபகம் வைத்துக் கொள்ளாது. முற்றிலும் அது குறித்த அறியாமையில் இருக்கும். இதுதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. இது குறித்து தான் பகவான் இங்க கோரிக்கின்றார். இதை வந்து சயின்டிபிக்கா இருந்தாலும் பகவான் வந்து இதை விளக்குவதற்காக நமக்கு கோருகின்றார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய மனோநிலை வந்து தொடர்ச்சியாக மாறுபட்ட மனோநிலையில் இருக்கின்றது. ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். ஆல்டர்னேட்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று அது விற்று வேறொன்று, அது விற்று வேறொன்று, அது விற்று அதான் ஆல்டர்னேட்டிங். அதாவது மாறிக்கொண்டே இருப்பது, அதான் ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிறது. ஆல்டர்னேட்டிங் என்ன அர்த்தம்னா, மாறிக்கொண்டே இருக்கும் மனோநிலையில் இருப்பது. ஒரு நிலையில் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், நான் ஒரு மாதிரியான ஒரு ஆள் என்று நான் என்னை பற்றி நினைக்கின்றேன். மற்றொரு நிலையில் நான் வேறொரு மாதிரியான வேறொரு பெயரை கொண்டவன், வேறொரு உணர்ச்சிகளை கொண்டவன் என்றெல்லாம் நான் நினைக்கின்றேன்.
எந்த பகுதி என்னுடைய ஆளுமை எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அந்த பகுதி குறித்த என்னுடைய ஞாபக சக்தி அதுதான் தீர்மானிக்கின்றது இல்லையா? என்னுடைய ஆளுமை எதனால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அந்த பகுதி குறித்த என்னுடைய ஞாபக சக்தி அதுதான் என்னுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது. இதன்படி பார்த்தால் என்ன தோன்றுகின்றது என்றால் என்னுடைய ஞாபக சக்தி தான் நான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா? இது வந்து அந்த அந்த அதுவாறு இல்லை என்பதற்காக விளக்குவதற்காக தான் பகவான் இந்த உதாரணத்தை தருகின்றான். அவ்வாறு இல்லை, அதுதான் அதற்காகத்தான் பகவான் விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார் பகவான்? இந்த இந்த ஜெக்கில் அண்ட் ஹைட் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோம் அப்படின்னா, ஜெக்கில் அவர் பண்ற விஷயம்லாம் ஹைடுக்கு ஞாபகம் இருக்காது, ஹைட் பண்ற விஷயம்லாம் ஜெக்கிலுக்கு ஞாபகம் இருக்காது. ஜெக்கிலுடைய பர்சனாலிட்டி எல்லாமே பார்த்தோம். பர்சனாலிட்டி வந்து அவர் அந்த ஜெக்கில் என்கின்ற அந்த ஞாபகம் என்பதுதான் அவருடைய பர்சனாலிட்டியாக இருக்கின்றது. ஹைட் என்பவர்களுடைய பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த நிலையில் செயல்படுவதுதான் அவருடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது. இது இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தால் என்ன முடிவு பெறுகின்றோம்? என்னுடைய ஞாபக சக்தி தான் என்னுடைய நான் யார் என்பதை தீர்மானிக்கின்றது என்கின்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம். இங்கு என்ன உண்மையிலே நடைபெறுகின்றது என்றால், என்னுடைய ஆளுமைகளில் அதாவது பர்சனாலிட்டிஸ் அதுல வந்து ஒரு தொடர்பின்மை ஏற்படுகின்றது. டிசோசியேஷன். என்னிடம் என்னுடைய ஆளுமைகள்ல பார்த்தோம் அப்படின்னா டிசோசியேஷன் இருக்கு. ஐ ஆக்ட் as a dissociated personality. யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதர்களும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பர்சனாலிட்டி என்பது ஒன்னாதான் இருக்கும். அவன் தெரிஞ்சுதான் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான், இன்னொருத்தங்கிட்ட இன்னொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சே செய்வது. கான்சியஸா இருக்க பர்சனாலிட்டி ஒன்னாதான் இருக்கும். வெளிப்புறத்துல வந்து ஒருத்தட்ட இனிமையாக இருப்பார், ஒருத்தட்ட வேற ஒரு முகத்தை காட்டுவார். இதெல்லாம் வந்து தெரிஞ்சே செய்வது. ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த டிசோசியேஷன் ஆஃப் பர்சனாலிட்டியே இருக்கும். ஒரு பர்சனாலிட்டிக்கு இன்னொரு பர்சனாலிட்டிக்கும் தொடர்பு இருக்காது. இந்த தொடர்பின்மை என்ன எதை எதிர்கொண்டு முடிகின்றது என்றால் டிசோசியேஷன் ஆஃப் மெமரி. அது குறித்த ஞாபகம் வந்து முற்றிலும் இருக்காது. ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த கேஸை மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், ஒருவருடைய மெமரி தன்னை குறித்த ஞாபகம்தான் என்னுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றோம் இல்லையா? ஆனால் அது இல்லை. அதைத்தான் பிற்பாடு விளக்குகின்றார் பகவான். அவ்வாறு இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. ஆனா இது வந்து உண்மை இல்லை. எதனால் உண்மை இல்லை என்பதை இதே மாதிரி சில உதாரணங்களின் மூலம் பகவான் விளக்குகின்றார். எதனால் இந்த கூற்று உண்மை இல்லை என்பதை இதே மாதிரி இந்த அடிப்படையில் எழக்கூடிய உதாரணங்களை வைத்துக்கொண்டு இதை பேஸா வச்சுக்கிட்டு பகவான் சில உதாரணங்களை கொண்டு நமக்கு விளக்குகின்றார். நம்ம மேற்கொண்டு செல்லலாம். அதுல But on the other side, we must see that dissociation of memory occurs also without dissociation of personality. As when a man in the state of hypnosis takes up a range of memories and experiences to which his waking mind is a stranger, but does not therefore think himself another person. Or as when one who has forgotten the past events of his life and perhaps even his name still does not change his ego sense and personality. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. But there are also instances where the dissociation of memory occurs without dissociation of personality.
For instance, in a state of hypnosis, a man is subject to a range of memories and experiences which are quite unfamiliar to his waking mind. Yet, he does not think of himself as another person. Sometimes one may forget the past events of his life, even his name. Yet, it does not change his ego sense and personality. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில என்ன நடைபெறுகின்றது? there is a dissociation of memory நடைபெறுகின்றது. அதனுடன் இணைந்து எது நடைபெறுகின்றது என்றால் dissociation of personality, dissociation of memory, dissociation of personality. இந்த ஜெக்கில் அண்ட் ஹைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெக்கிலுக்கு வந்து தான் வேறொரு நிலையில் இருக்கும்போது செய்யும் காரியங்கள் எதுவுமே ஞாபகம் இருப்பதில்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஜெக்கில் என்கின்ற ஒரு அமைப்பு, அவருடைய பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கின்றது. ஹைட் என்பவருடைய பர்சனாலிட்டி வேறு ஒரு மாதிரி இருக்கின்றது. ஸோ இங்க பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது, டிசோசியேஷன் இருக்கு, மெமரிலையும் டிசோசியேஷன் இருக்குது. ஆனா இது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார்? எதுக்காக இதை கூறுகின்றார் என்றால், பகவான் இந்த பர்சனாலிட்டி என்பது வெறும் தன்னை குறித்த ஞாபகத்தினால் மாத்திரம் ஒருவருக்கு தன்னை குறித்த ஞாபகத்தினால் மாத்திரம் உண்டாகுவது இல்லை அப்படிங்கிறார். பர்சனாலிட்டி என்பது எதனால் உருவாக்கப்படுகின்றது என்றால், வெறும் அவருக்கு தன்னை குறித்த ஞாபகத்தினால் மாத்திரம் உருவாக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். இதற்கு உதாரணமாக பகவான் என்ன கூறுகின்றார்? நமக்கு வந்து இந்த ஞாபக சக்தி என்பது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பர்சனாலிட்டியில வந்து ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இந்த ஹிப்னாசிஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஆழ்நிலை உணர்வில் உறக்கத்தில் ஒருவரை ஆழ்த்திவிட்டு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், பதிவுகள், அனுபவங்களை அவர்கள் மேலே அந்த யார் அந்த ஹிப்னாசிஸ் அதை செய்கின்றாரோ அதை அந்த நபரினுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். ஆனால் அவருடைய அந்த மனிதருக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். இப்படியெல்லாம் கூட என்னுள் அந்த பதிவுகள் இருக்கின்றனவா, இப்படியெல்லாம் கூட நான் இருந்தேனா என்றெல்லாம் அவருக்கு நினைக்க தோணும். இருந்தாலும் இங்க என்ன நடைபெறுகின்றது? இங்க அந்த மெமரி தான் இல்லை அவருக்கு, அது குறித்த மெமரி இல்லை. விழித்திருக்கும் நிலையில அந்த வேக்கிங் மைண்ட்ல பார்த்தோம்னா தன்னுடைய அந்த பதிவுகள், அனுபவங்கள் குறித்த ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான் அவருக்கு. அதை ஹிப்னாசிஸ் பண்ணும் பொழுது அதை மேலே கொண்டு வருகின்றார் மற்றொருவர். இருந்தாலும் அவருடைய பர்சனாலிட்டி வந்து ஒன்றுதான் இல்லையா, அவர் மாறுபடுவதில்லை. நான் தான் அப்படி இருந்தேன் அந்த காலத்துல, என்னுள் தான் இத்தகைய பதிவுகள் தான் இருக்கின்றன, இத்தகைய பதிவுகள், இத்தகைய உணர்ச்சிகள்லாம் என்னுள்ளே தான் இருக்கின்றன என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் என்பது அங்க மாறுபடுவது இல்லை. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன நடைபெறுகின்றது? டிசோசியேஷன் ஆஃப் மெமரி இருக்கின்றதை ஒழிய டிசோசியேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி இல்லை. பர்சனாலிட்டி என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. சில சமயம் என்ன நடைபெறுகின்றது, இது எல்லாருக்குமே நடைபெற விஷயம்தான் அது. இப்போ கடந்த கால நிகழ்வுகள் குறித்த ஞாபகம் நிறைய பேருக்கு மறந்து விடுகின்றார்கள், இருப்பது இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல தான் யார், தன்னுடைய பெயர் என்ன என்பதையே ஒருவர் மறந்து விடுகின்றார். இந்த டிமென்ஷியா என்று கூறுகின்றோம், அதில் ஒருவர் தான் யார் என்பதையே அவர் மறந்து விடுகின்றார். இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா
அவர்களுக்கே இருக்கக்கூடிய விசேஷமான ஆளுமைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கென்ற அந்த ஈகோ சென்ஸ் இருக்கும், பர்சனாலிட்டி இருக்கும். தான் யார் என்பதை அவர் மறந்திருந்தாலும் கூட அவர்கிட்ட அந்த ஈகோ சென்ஸும் பர்சனாலிட்டியும் மாற்றம் அடையாத நிலையில் தான் இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இங்க என்ன பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த மெமரிக்கும் பர்சனாலிட்டிக்கும் நம்ம வந்து ரொம்ப ஆழமா இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டிய அவருடைய மெமரி மாத்திரம் உருவாக்குவது இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருவருக்கு மெமரி இல்லாமல் போனால் கூட அவருடைய பர்சனாலிட்டி என்பது இதை தாண்டி இருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். And there is possible too a state of consciousness in which, although there is no gap of memory, yet by a rapid development, the whole being feels itself changed in every mental circumstance, and the man feels born into a new personality, so that if it were not for the coordinating mind, he would not at all accept his past as belonging to the person he now is, although he remembers perfectly well that it was in the same form of body and same field of mind substance that it occurred. Explanation படிக்கிறீங்களா? சார் படிக்குங்களா? Yes, madam. It is possible that one may reach a state of consciousness where there is no gap of memory. Yet by a rapid development, the whole being feels itself changed in every mental circumstance. The man feels being born into a new personality, but for his coordinating mind, he would not accept his past as belonging to the person he now is. Yet he remembers perfectly well that it was in the same form of body and the same field of mind substance that it occurred. Thank you, sir. Thank you. இங்க பகவான் எது குறித்து கூறுகிறார் அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியுமா யாராவது? எதை குறித்து இந்த மூணாவது கேஸ் சொல்றாருன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோம், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பார்த்தோம். ரெண்டாவது கேஸ் வந்து இந்த ஹிப்னாசிஸ்ல என்ன நடக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஹிப்னாசிஸ்ல வந்து there is a dissociation of memory but there is no dissociation of personality அப்படிங்கிறத பார்த்தோம். மூன்றாவதுல வந்து absence of memory, dementia பார்த்தோம். ஸ்டில் இந்த ஈகோ சென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பார்ட்ல பகவான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகின்றார். என்ன? எஸ் சார், ப்ளீஸ். ஒரு ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு கிடைச்சதுன்னு அப்போ நம்ம வந்து ஒரு புது பர்சனாலிட்டியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே சமயம் இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அதே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் சார். ஐ திங்க் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதுதான் கரெக்டா தான். எக்ஸாக்டா அதுதான் பகவான் இங்க மீன் பண்றார். பகவான் மாத்திரம் இல்லை, எல்லா ஆன்மீக புருஷர்களும் அப்படிதான். கம்ப்ளீட்டா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ஆயிடுறாங்க. பகவானிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் நன்றாக தெரியும், உங்களுக்கு நீங்க இந்த லைனுக்கு வரப்போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆன்மீக வழிக்கு வரப்போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீர்கள் என்றால் எதற்காக திருமணம் செய்து கொண்டீர்கள்? உங்கள் மனைவியை எதற்காக இடையில் விட்டுவிட்டு இங்க வந்து விட்டீர்கள்? இது வந்து நீங்கள் செய்த தவறல்லவா என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்கின்றார்கள். மிருணாள் நிலையின் சார்பாக கேட்கின்றார்கள். கூட இருக்கிறது தான் சாதக்ஸ் தான் கேட்கிறாங்க அவங்கள்ட்ட. பகவான் சொல்கின்றார், எனக்கும் புத்தருக்கும் தெரியுமா என்ன, நான் இந்த என்னுடைய கம்ப்ளீட் டர்ன் ஆஃப்
ஈவெண்ட்ஸ் நடக்கும் என்று முற்றிலும் ஒரு மாறுபட்ட வாழ்வு இந்த இதுல வந்து ஒரு 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 திருப்பம் நடைபெறும் என்று எனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிறார் பகவான். புத்தா இது வந்து கௌதம புத்தரும் அதை தான் செய்தார், பகவானும் அதை தான் செய்தார். இதைத்தான் கேட்கிறார்கள், நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா எதற்காக? புத்தரும் அதை தான் செஞ்சாரு, நீங்களும் அதை தான் செய்ய, எதற்காக நீங்கள் உங்களுடைய மனைவியை புறக்கணித்து விட்டு இங்கு வந்து விட்டீர்கள்? இது தவறல்லவா என்று கேட்கின்றார்கள். எதற்காக திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றே கேட்கின்றார் ஒருவர். அதற்கு பகவான் பதில் சொல்கின்றார், எனக்கு தெரியுமா என்ன நான் இத்தகைய திருப்பம் என் வாழ்வில் நடைபெறும் என்று பகவான் கேட்கின்றார். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் வருது. இங்க தட்ஸ் a total reverse of consciousness இங்க நடைபெறுகின்றது. இது வந்து ஒரு உயர்ந்த நிலை. இங்க வந்து மெமரிக்கு கேப், தெர் இஸ் நோ கேப் ஆஃப் மெமரி. பகவானுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவருடைய எல்லா ஞாபகமும் இருக்கின்ற, அவருடைய அந்த ஆன்மீக வாழ்வை ஏற்கும் முன்னர் இருக்கக்கூடிய அனைத்து ஞாபகமும் அவருக்கு வந்து துல்லியமாக இருந்தது. தெர் இஸ் நோ கேப் ஆஃப் மெமரி. ஆனால் அவருடைய உடல் மனம் அவருடைய முழு டோட்டல் பீயிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறி இருக்கின்றது. ஒரு முற்றிலும் ஒரு புதிய மனிதராக ஒரு ஆன்மீக வாழ்வை தேர்ந்தெடுத்தவுடன் புதிய மனிதராக மாறுகின்றார். இன்ஃபேக்ட் மதர் வந்து நிறைய பேருக்கு வந்து மதரை சந்தித்த பின்பு அவர்களுக்கு வந்து ஒரு புதிய பிறவி என்றே அன்னை நிறைய பேருக்கு கூறியுள்ளார்கள். இன்னைக்கு தான் அவங்களுடைய ரியல் பர்த்டே என்றே அன்னை கூறுகின்றார்கள். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் கம்ப்ளீட்டா வந்து அந்த there is a new birth, spiritual life turning to the spiritual life becomes a new birth, ஒரு நியூ பர்சனாலிட்டி. இதுல எது வந்து கடந்த காலத்தையும் தற்பொழுதுள்ள நிலையையும் எது இணைக்கின்றது என்றால் அந்த அத்தகைய மனிதருள் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைக்கும் மனம், கோஆர்டினேட்டிங் மைண்ட். இந்த கோஆர்டினேட்டிங் மைண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த நபருக்கு தன்னுடைய முந்தைய காலத்தில் அவ்வாறு இருந்தோம் என்பதே தெரியாது. அந்த அளவுக்கு அவருடைய உணர்வு நிலை மாறிவிடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் அவருக்கு துல்லியமாக ஞாபகம் இருக்கின்றது. இது ஒரு நிலை. ஆகையினால என்ன இங்க நம்ம அறிகின்றோம் என்றால் ஒருவருடைய பர்சனாலிட்டி என்பது அவருடைய மெமரி, ஞாபக சக்தி என்பதனால் மாத்திரம் உருவாக்கப்படுவதில்லை, அவருடைய ஈகோ என்பதனால் மாத்திரம் உருவாக்கப்படுவதில்லை. இதையெல்லாம் கடந்த ஒன்றினால் தான் ஒருவருடைய பர்சனாலிட்டி என்பது உருவாக்கப்படுகின்றது. அந்த கருத்தை தான் பகவான், அந்த கருத்தை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கின்றார். ஒருவருடைய பர்சனாலிட்டி என்பது, ஆளுமை என்பது எதனால் உண்மையிலேயே தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அவருடைய கான்சியஸ்னஸ் ஆஃப் த செல்ஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் தீர்மானிக்கின்றது அவர் யாராக இருக்க வேண்டும் என்பதை. அவருடைய மெமரியோ அவருடைய ஈகோவை மாத்திரம் தீர்மானிப்பது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். ஒரே ஒரு சொல்லலாம். இது அமிர்தா வந்து எவ்வளவு தூரம் டிவோட்டட் டு பகவான்லாம் தெரியும் சார். அவர் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணின் மேல அவருக்கு ஆசை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. பகவான் ஒண்ணுமே சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். வாட் நான்சென்ஸ் அப்படின்னு கேட்கிறாராம். உடனே அவர் பதிலுக்கு வந்து அப்புறம் ஏன் இந்த மாதிரி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே நான் சொன்ன போதுன்னு சொன்ன உடனே உன்னால எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு பாக்குறதுக்காண்டி நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி விட்டுட்டாராம் சார். இது அலோக் பாண்டே வந்து சொல்லியிருக்காரு. இந்த மதர் இந்தியால இந்த மாசம் இதுல அவர் சொல்றார், இந்த மாதிரி அமிர்தாவுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு இது வரைக்கும் கேள்வியே படல. பகவான் சொன்ன ஆன்சர் தான் வாட் நான்சென்ஸ் சொல்லிட்டு அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் என்ன அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டது, நீ எவ்வளவு தூரம் நீ போக போறேன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேங்க்யூ. அடுத்தது போகலாம்.
Mind sense is the basis, memory the thread on which experiences are strung by the self-experiencing mind. But it is the coordinating faculty of mind which, relating together all the material that memory provides and all its linkings of past, present, and future, relates them also to an I, who is the same in all the moments of time and in spite of all the changes of experience and personality. Thank you. Thank you. Explanation. படிக்கவா சார்? Yes. படிங்க மேடம். படிக்கிறேன் சார். Mind sense is the basis. Memory is the thread on which experiences are strung by the self-experiencing mind. But it is the coordinating faculty of mind which relates together all the material that memory provides. It relates all its linkings of past, present, and future and relates them also to an I. This I is the same in all the moments of time and in spite of all the changes of experience and personality. Thank you, sir. Thank you. இப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பார்த்தோம் அப்படின்னா எது மாறாமல் நிலையாக இருக்கின்றது என்றால் அந்த செல்ஃப். அதுதான் சாஸ்வதமான ஒரு பொருளாக ஒவ்வொரு மனிதருள்ளும் இருக்கின்றது. ஆனா இந்த மேற்புற உணர்வு நிலையில் தான் நம்ம இந்த அமைப்புகள் எல்லாம் செயல்படுகின்றன. நம்ம பார்த்த அந்த மெமரி இதெல்லாம் மேற்புற நிலையில் தான், ஈகோ சென்ஸ் இதெல்லாம் மேற்புற உணர்வு நிலையில் தான் செயல்படுகின்றன. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐ அப்படிங்கிறது, இந்த செல்ஃப் அப்படிங்கிறது, ஐங்கிறது இங்க பகவான் குறிப்பிடுவது இந்த ஈகோ சென்ஸ் கிடையாது, இந்த செல்ஃப். அது எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அது காலத்திற்கு காலம் மாறுபடுவது இல்லை. ஒருவருடைய புறத்தில் எத்தகைய புறத்தில் அவருக்குள்ளும் அனுபவங்களில் என்னதான் மாற்றங்கள் நடைபெற்றாலும், அவருடைய ஆளுமையில என்னதான் மாற்றங்கள் நடைபெற்றாலும், உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் மாற்றமே அடைவது இல்லை. சாஸ்வதமாக இம்மியூட்டபிள். அது மாற்றமே அடைவதில்லை. அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இதுல மனம் என்ன செய்கின்றது? அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுகின்றது. அதுதான் ஒரு அடிப்படை அமைப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செயல்படுகின்றது. மனம் என்பது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுகின்றது. ஒருங்கிணைக்கும் பொழுது அதற்கு இந்த மெமரி, ஞாபகம் என்பது ஒரு உதவி புரியும் ஒரு அமைப்பாகத்தான் செயல்படுகின்றது. மனத்தினுடைய செயல்பாடிற்கு உதவி புரியும் ஒரு அமைப்பாகத்தான் மெமரி என்பது செயல்படுகின்றது. அனுபவங்களை ஒரு கோர்வையாக தொடுப்பதற்கு மெமரி என்பது, ஞாபகம் என்பது மனதிற்கு உதவி புரிகின்றது. ஆனால் வெறும் ஞாபகம் மாத்திரம் இருந்தால் பத்தாது. அந்த அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த மனதினுடைய அந்த திறன், அதுதான் அனைத்து அனுபவங்களையும் ஒன்றிணைக்கின்றது. ஒன்றிணைத்து அவைகளின் மூலம் ஒரு ஞானத்தை அது பெறுகின்றது. கடந்த காலத்தில் நிகழ்ந்தவை, நிகழ்காலத்தில் நடப்பவை, எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றவை எல்லாற்றையும் ஒருங்கிணைக்கின்றது. ஒருங்கிணைத்து என்ன செய்கின்றது என்றால், எதனுடன் அது பொருத்துகின்றது? நம்முள் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அந்த நான். ஏனென்றால் அந்த நான் என்பதுதான் எல்லா நிலைகளிலும் மாறாமல் இருப்பது, அதனுடன் சம்பந்தப்படுத்துகின்றது. ஆகையினால் இந்த மேலே நடப்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மாறுதல்களுக்கு உட்பட்ட அந்த சர்ஃபேஸ் செல்ஃப் மாற்றங்களை எதிர்கொள்ளும், தொடர்ந்து மாற்றங்களை எதிர்கொள்ளும் நம்முள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சர்ஃபேஸ் செல்ஃப்.
செயல்படும் அமைப்பு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதுதான் வந்து அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே. சர்ஃபேஸ் மைண்ட், அதனுடைய செயல்பாடுகள், நம்முடைய மெமரி, நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்கள், அது குறித்த நம்முடைய ஞாபகங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸாக நடைபெறுகின்றது. ஆனால் இதற்கு கீழே என்ன இருக்கின்றது என்றால், எந்த மேலே நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளினாலும் பாதிக்கப்படாமல் ஏதோ ஒன்று நம்மளுள்ள இருக்கு. அதுதான் வந்து அந்த ரியல் செல்ஃப் அப்படிங்கிறது. அது எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. புறத்தில் நடைபெறும் என்ற மாற்றங்களினாலும் அது எந்த விதமான மாற்றங்களையே அடையாத நிலையில் இருக்கின்றது. ஆகையினால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், அந்த என்பது, இந்த செல்ஃப் என்பது மெமரியினாலோ ஒருவருடைய மனம் என்பதினாலோ ஒருவருடைய ஈகோ என்பதினாலோ அது ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயமாக இருப்பதுதான் அந்த செல்ஃப் என்பது. அதைத்தான் பகவான் இங்க தெளிவுபடுத்துகின்றார். பேராகிராஃப் 13 உள்ள போகலாம். Paragraph 13. The ego sense is only a preparatory device and a first basis for the development of real knowledge in the mental being. Developing from inconscience to self-conscience, from nescience of self and things to knowledge of self and things, the mind arrives thus far that it is aware of all its superficially conscious becoming as related to an I, which it always is. That I, it partly identifies with the conscious becoming, partly thinks of it as something other than the becoming and superior to it, even perhaps eternal and unchanging. Thank you, sir. Thank you. Explanation. Padikava? Yes. In the evolution of forms, there is progressive development from inconscience to self-conscience. One grows from a state of nescience, absence of knowledge of self and things, to knowledge of self and things. In this process, ego sense is only a preparatory device. It is a first basis for the development of real knowledge in the mental being. The mind, having arrived at this stage, is aware of all its superficially conscious becoming as related to an I, which it always is. That I, it partly identifies with the conscious becoming. Partly it thinks of it as something other than the becoming, the superficial self. Mind considers this other part superior to it, even perhaps eternal and unchanging. Thank you. ஈகோ என்பது அவசியம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். ஈகோ இல்லை அப்படின்னா எல்லாமே ஒரு ஒட்டுமொத்த எவ்விதமான ஒரு புற அடையாளங்களும் இல்லாத ஒரு ஒட்டுமொத்த கலவையாகத்தான் மனித இனம் காணப்படும். ஈகோ என்பது ஒன்று இருப்பதினால்தான் அந்த உணர்வு நிலையில வந்து தனித்துவம் என்பது உருவாகுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு ஏறுமுகமான வளர்ச்சியில்தான் அனைத்துமே ஈடுபட்டுள்ளன. உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ் என்ற நிலையிலிருந்து தன்னைத்தானே உணரும் நிலை, இந்த செல்ஃப் கான்சியன்ஸ். முற்றிலும் உணர்வற்ற நிலை. இது வந்து ரொம்ப
அடிமட்டத்தில் இருப்பது, தன்னைத்தானே உணர்ந்த நிலை என்பது ஒரு உயர்வான நிலையில் இருப்பது. இந்த கீழிருந்து மேலும் செல்லும் இந்த இயக்கத்தில் தான் அனைத்துமே ஈடுபட்டுள்ளன. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த முற்றிலும் அந்த absence of knowledge, nescience என்கின்ற நிலையிலிருந்து நாலேஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ், தன்னைத்தானே உணர்ந்த நிலை, மற்றவர்களையும் உணர்ந்த நிலை என்கின்ற நிலைக்கு நாம் செல்கின்றோம். இந்த ப்ராசஸ்ல வந்து ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப நிலை சாதனமாகத்தான் செயல்படுகின்றது. இந்த ப்ராசஸ்ல ஈகோ சென்ஸ் என்பது ஒரு ஆரம்ப கட்ட சாதனம், ப்ரிப்பரேட்டரி டிவைஸ். அவ்வாறு தான் ஈகோ சென்ஸ் என்பது செயல்படுகின்றது. ஈகோ என்பதனால்தான் ஒரு மனிதன் தனித்துவம் அடைகின்றான். ஈகோ இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு மனிதன் இண்டிவிஜுவலைஸ் ஆகிறதுக்கு ஈகோ என்பது உதவி புரிகின்றது. ஆனால் ஒன்ஸ் ஒரு மனிதன் இண்டிவிஜுவலைஸ் ஆன பிறகு அவன் உயர்நிலையை எட்டி செல்வதற்கு ஈகோ என்பது உதவி புரிவது இல்லை. ஒரு மனிதன் தனித்துவம் பெறும் வரைக்கும் அந்த ஈகோ என்பது உதவி புரிவதாக இருக்கின்றது. அதனால்தான் ஈகோ என்பது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரியல் நாலேஜ் இன் த மென்டல் பீயிங். நாம் வந்து ஒரு மனோமய புருஷனாக மனம் சார்ந்த அமைப்பில் செயல்படும் அமைப்பாக இருக்கின்ற வரை நமக்கு அந்த ஈகோ என்பது ஒரு துணை புரியும் சாதனமாகத்தான் செயல்படுகின்றது. அதே சமயம் மனம் வந்து இந்த நிலையை அடைந்த பிறகு 2 நிலைகளை உணர்கின்றது. ஒன்று தன்னுடைய மேற்புற அமைப்பு, மற்றொன்று அதாவது மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கும் தன்னுடைய மேற்புற அமைப்பு, அந்த பிகமிங். மற்றொன்று மாற்றங்களையே மாறுதல்களை அடையாமல் தன்னுள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த அமைப்பு. இந்த 2 அமைப்புகளையும் மனம் உணர்கின்றது. ஒவ்வொரு மனமும் உணர்கின்றது. ஒரு பகுதி வந்து அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளும் புறத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் அமைப்புடன் சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றது. மறுபகுதி எந்த விதமான மாற்றங்களை அடையாமல் இருக்கும் அந்த பகுதியுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, எந்த மாற்றத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எந்த பகுதி இருக்கின்றதோ அந்த பகுதியை நம்முடைய மனம் எவ்வாறு கருதுகின்றது என்றால் ஒரு சாஸ்வத பொருளாக கருதுகின்றது, மாற்றமடையாத பொருளாக கருதுகின்றது. நம்முடைய மாற்றங்களை அடையும் பகுதியை விட ஒரு உயர்வான பகுதியாகத்தான் அது கருதுகின்றது. ஸோ இந்த பாகுபாடை ஒருவர் உணர முடியும். இந்த பாகுபாடு வந்து கிராஜுவலாக, அதாவது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லேருந்து மேலே செல்ல ஒருவர் தன்னுடைய மனம் நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில இந்த ஒருவர் உணர முடியும். தன்னுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், சர்ஃபேஸ் பீயிங் ஒரு மாதிரி இருக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களையே அடையாத அந்த அமைப்பு ஒரு புறம் இருக்கின்றது. அதை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விளைவு ஏற்படுகின்றது. ஏனென்றால் அந்த மாற்றங்களையே அடையாத பகுதியை மனம் எவ்வாறு காண்கின்றது என்றால், அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளும் புறத்தில் இருக்கும் பகுதியை விட ஒரு மேலான பகுதியாகத்தான் அது உணர்கின்றது. அடுத்தது போகலாம். ஒரு டவுட் சார். எஸ். ஏன் சார் ஈவன் இட் பெர்ஹாப்ஸ் அப்படின்னு போடுறாரு சார்? பெர்ஹாப்ஸ் அப்படின்னு ஏன் போடுறாரு கடைசி லைன்ல? ஈவன் பெர்ஹாப்ஸ் சுப்பீரியர் அண்ட் எட்டர்னல் அப்படின்னு. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் ஈவன்? அதாவது இனிமே இன்னும் அந்த இடத்துக்கு உயர் அனுபவத்துக்கு வரல, ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்குங்கிற அர்த்தமா சார்? லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஈவன் இட் பெர்ஹாப்ஸ் போட்டுருக்கீங்க அந்த இடத்துல. நீங்க ஈவன் பெர்ஹாப்ஸ்னா மென்டல் லெவல்ல இருக்கிற வரைக்கும், as long as you are in the mental level,
நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய சாஸ்வதமான அமைப்பினுடைய உண்மையான தன்மை வந்து நமக்கு தெரியாது. உண்மையான தன்மையை அறிவது இல்லை. அந்த நிலையில் இருந்தாலும் கூட நாம் அந்த மாற்றமடையாத பொருளை வந்து நம்முள் அந்த அந்த புறத்தில் மாற்றமடையும் நிலை, புறத்தில் ஏற்படும் மாற்றங்களில் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாமல் நம்முள் இருக்கும் மறுபகுதியை நாம் எவ்வாறு உணர்கின்றோம் என்றால் ஒரு சாஸ்வதமான பொருளாகவும் மாற்றங்களையே அடையாத பொருளாகவும் ஈவன் மனம் என்கின்ற நிலையில் இருக்கும் பொழுதே நாம் உணர்கின்றோம் அப்படிங்கிறார். ஈவன் பர்ஹாப்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரூத் எப்படின்னா இட்டர்னல் அன்சேஞ்சிங், அதுதான் ட்ரூத். மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை ஒரு உணர்வது கடினம் இல்லையா? as long as you live in the mind, you may not be able to realize your true self. The true nature of yourself is eternal and unchanging. But as long as you live in your mind, you may not be able to understand it. But even then, சில சமயம் even perhaps நீ உணர முடியும் அப்படிங்கிறார். புரியுதா? இல்ல சார், அப்ப திருப்பி மறுபடியும் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கா சார்? அப்போ மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடுவோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கிறத குறிக்கிறாரான்னு கேட்கிறேன். ஈவன் கீழே விழுந்துருவோமாங்கிறாரா? ஈவன் perhaps eternal and unchanging அப்படிங்கிறது வந்து சில சமயம் இந்த உண்மையையும் கூட அதனால அறிய முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. இந்த உண்மையையும் கூட அதனால் அறிய முடியும் அப்படிங்கிறார். நார்மலா பார்த்தா நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியல் மைண்டுக்கு நம்மளுடைய ரியல் செல்ஃபினுடைய உண்மையான தன்மை வந்து இட்டர்னல் அண்ட் அன்சேஞ்சிங் என்பது சாதாரண நிலையில் உணர முடியாது இல்லையா? அப்படி இருந்தாலும் கூட சில சமயம் இந்த உண்மையையும் அதனால் உணர முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஈவன் பர்ஹாப்ஸ் இட்டர்னல் அண்ட் அன்சேஞ்சிங் அப்படிங்கிறார். அதையும் உணர முடியும் அப்படிங்கிறார். தேங்க்யூ சார். எம்கேஆர் சார். இந்த இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நெசியன்ஸ் அப்படிங்கிறதுக்கும், நெசியன்ஸ் என்பது ரொம்ப தாழ்ந்த மட்டத்தில் இருக்கும் இன்கான்ஷியன்ஸ் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டுமா? ஏன்னா அதுவும் டார்க்னஸ், இக்னரன்ஸ், இதுவும் டார்க்னஸ், இக்னரன்ஸ், டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். அது ரெண்டுக்கும் என்ன, எது தாழ்ந்தது எது உயர்ந்தது இதுல, இந்த ரெண்டுக்குள்ளேயும்? இதுல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இட் மே whether I don't know whether it is perfectly right or not. நான் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறேங்கிறத நான் வேணா சொல்றேன். இந்த இன்கான்ஷியன்ஸ் என்பதை நம்ம எப்பொழுதுமே மேட்டரோட ரிலேட் பண்ணிக்கிறோம். Where there is total absence of apparent absence of consciousness. Total apparent absence of consciousness, because consciousness எல்லா இடத்துலயும் இருக்கு. இருந்தாலும் அந்த மெட்டீரியல் லெவல்ல இருக்கக்கூடியதை நம்ம இன்கான்ஷியன்ட் சொல்றோம். நெஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம நெஷன்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். இது வந்து நான் புரிஞ்சிட்டு இருக்கிறது. திஸ் இஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட். நெஷன்ஸ்ங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்படிங்கிற நிலையில காணப்படுவது. பிகாஸ் தெர் இஸ் நோ ரியல் இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே கிடையாது. அது அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் வாட் ஸ்ரீ அரவிந்தோ சேஸ். தெர் இஸ் நோ ரியல் இருக்குது. ஈவன் எதை நம்ம இன்கான்ஷியன்ட்னு சொல்றோமோ அங்கேயும் நம்ம அங்க கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கறத பகவான் சொல்கின்றார். பட் நான் தட் இஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. நெஷன்ஸ் அப்படிங்கறது டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கறத ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது வந்து மேட்டரோட ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். மெட்டீரியல் லெவல் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், இட் இஸ் அன் இன்கான்ஷியன்ட் ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். சப்போஸ் திஸ் இஸ் ஹவ் ஐ பர்சீவ் திங்ஸ். If somebody can give me a better knowledge, I welcome it. நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, எஸ், இன்கான்ஷியன்டினுடைய சப்கான்ஷியன்ட் இருந்தானால் அதுதான் நெசியன்ஸ் நான் புரிஞ்சுட்டேன். அது சரி, அது சரி. வேணா I will refer to anything better explanation எனக்கு தெரியுதான்னு பார்க்கிறேன். I will find out whether any other
explanation given by Sri Aurobindo regarding inconscient and nescience அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வேணா ஐ வில் கம் பேக் டு யூ. பட் திஸ் இஸ் ஹவ் ஐ பர்சீவ். நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். மேபி ஐ மேபி என்னுடைய புரிதல் வந்து இன்அடிக்குவேட்டா கூட இருக்கலாம். ஐ எம் நாட் வெரி. லைஃப் டிவைன்லயே பகவான் வந்து இன்கான்ஷியன்ஸியா மேட்டரோடையும் நெஷியன்ஸ்ல ஒரு டார்க்னஸ், டோட்டலா நான் அவேர்னஸ் ஆஃப் நாலேஜ் அதான் ரிலேட் பண்றாரு. அவரும் அப்படிதான் சொல்றார். பட் ரெண்டையும் பார்க்கறது ஒரே பார்வையில பார்க்கிற போது நெஷியன்ஸ் வந்து இன்கான்ஷியன்டினுடைய கீழ்மட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி நமக்கு மேல போறதுக்கு ஒரு புரிந்து கொள்வது போல இருக்கிறது. சரி, பகவான் ஒரு 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 விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை வேணா படிக்கிறேன். whether it may be helpful. The inconscience is an inverse reproduction of the supreme superconscious அப்படிங்கிற. அதாவது the inconscience is an inverse reproduction of the supreme superconscious. It has the same absoluteness of being and automatic action, but in a vast involved trance அப்படிங்கிற. It is being lost in itself, plunged in its own abyss of infinity அப்படிங்கிற. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு. இது ஒண்ணு. தென் இது அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. he is also he is also differentiating between the inconscient and the ignorance. என்ன சொல்றாரு அவரு? once consciousness separated from the one consciousness separated from the one consciousness, they fell inevitably into ignorance, and the last result of ignorance was inconscience அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காரு. So these are all some varying definitions, because these are all special terminologies used by Sri Aurobindo for which we cannot find definition வேற எங்கேயும் பார்க்க முடியாது. Only Sri Aurobindo only can give us explanation. Inconscience, nescience இதெல்லாம் வந்து பகவானே உபயோகிக்கக்கூடிய பிரத்யேகமான வார்த்தைகள். இதனால டிஃபரெண்ட் இதை அவரோட சொல்றதை வச்சுட்டு ஓரளவு நம்மளால கெஸ் பண்ணிக்கலாம். கிளாசரியில கூட நெசியன்ஸ் அவர் விளக்கல, இன்கான்ஷியன்ஸ் சொல்றார். எஸ் 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 சொல்றார். கிளாசரியில சொல்லல நெசியன்ஸ் பத்தி சொல்லல அவர். சுந்தர் சாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண அவர் தானே சொல்ல விரும்புறாரோ? எஸ் சார். சொல்லுங்க சார். நெசியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் ஃபீலிங் அஸ் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி பகவான் வந்து ரொம்ப பிரத்யேகமா சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. அதை வந்து நம்ம டிக்ஷனரியில பார்க்க முடியாது. நெஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸ் அப்படின்னு இவ சொல்றா. பட் பகவான் வந்து இக்னரன்ஸை பொதுவா இக்னோரன்ஸ் சொல்லல, இக்னோரன்ஸ் ஆஃப் த டிவைன்ங்கிறது சொல்றாரு. ப்ராபப்ளி நெஷியன்ஸுங்கிறது யூஸ் பண்ணும்போது அதை தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுமோன்னு எனக்கு தோன்றுது. இந்த இடத்துல பகவான் உபயோகப்படும் நெஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் டு நாலேஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ்னா தட் மீன்ஸ் நாலேஜுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த பின்னாடி இந்த வர்றதுனால இந்த பகவானுடைய சென்டென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் நெஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் டு நாலேஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கலா வாட் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் நெஷன்ஸ் இஸ் சம்திங் இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? நெஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் டு நாலேஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நெஷன்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் அப்போசிஷன் டு த நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே பகவான் சொல்றார். எனக்கு இன்னொரு விளக்கம் நான் ஃபீல் பண்ணதுண்டோ, அதாவது இன்கான்ஷியன்ஸ் இஸ் அ பைத்தன், பிக் பைத்தன், ஷேர்ல இருக்கிற பைத்தன். ஆனா அதுக்கு கண்ணு இருக்கு. நெசியன்ஸும் பைத்தன் தான், அதுவும் ஷேர்ல இருக்கு, ஆனா அதுக்கு கண்ணு கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்துறதுக்கு. சரி, ஐ டோன்ட் நோ பூம் ரங்கராஜன் ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா? ஆம் சார், ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார்.
பகவான் வந்து மிக கேட்கறதா சார், மிக அற்புதமாக புக் ஆஃப் த பிகினிங் காண்டோ 1 அது வந்து அதை சிம்பிள் டான் அதுல 2வது பேஜில் வந்து 3வது லைன்ல இதை ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார் சார். டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பகவான் வந்து அமல்கிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் வந்து எப்படி மார்னிங் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இட் வாஸ் த அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கிரணங்கள் வருது, அப்படி வர்றது, அதெல்லாம் வருது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சார் ஏதோ எ நேம்லெஸ் மூமெண்ட் ஆன் அன்தாட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேஜில் கடைசியில வரும். அதுக்கப்புறம் இன்சிஸ்டன்ட் டிஸாட்டிஸ்ஃபைட் வித்தவுட் அன் எய்ம் சம்திங் தட் விஷ் பட் நியூட் நாட் ஹவு டு பின்னு சொல்லிட்டு டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் த இக்னோரன்ஸ் அப்படின்னு முடிக்கிறாரு. அதுல ரொம்ப அழகா இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது இக்னோரன்ஸை வந்து எழுப்பித்து அப்படின்றார். அப்ப நிஷியன்ட் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி அப்பதான் பிறந்தது அப்படின்னா நேசன்ட் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் பகவானோட மிக அற்புதமான வார்த்தை ஜாலங்கள் சார். இது யாரு விவரிக்க முடியும்? யாராலையும் விவரிக்க முடியாது. தேங்க்யூ சார். Vasanta wants to say something. Thank you, sir. அந்த நம்ம ரான் ஹிக்ஸ் அதுல வந்து நெசையன்ஸ் அதுக்கு இட் அப்பியர்ஸ் அஸ் அன் ஆல்டர்னேட் வேர்ட் டு இக்னரன்ஸ். அது என்ன ஒரு போட்டிருக்காருன்னா மீனிங் லிட்ரலி அன் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். இக்னரன்ஸ் மீனிங் லிட்ரலி அன் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கமா ignorance comma in a profounder or lesser sense. It comes from the Latin not and sire to know. To be ignorant, not to know. Yes. Almost like another term for ignorance. இல்ல கொஞ்சம் ஆனா வேரியிங் ப்ரொபோர்ஷன் மாதிரியும் சொல்றாரு. Profounder or lesser sense. அதான் இன்னொரு அர்த்தம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் கூட பகவான் சொல்றார். நெஷன்ஸ் இன் நேச்சர் இஸ் அ கம்ப்ளீட் செல்ஃப் இக்னோரன்ஸ் அப்படின்றார். கம்ப்ளீட் தன்னைத்தானே அறியாத நிலையில் இருப்பது நெஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த அது ஒரு அர்த்தம் சொல்றாரு. அதே அர்த்தத்தில் தான் இங்கேயும் பகவான் சொல்றார். இங்க சொல்றேன் நெஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் டு நாலேஜ் அண்ட் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ். தன்னைத்தானே அறியாத நிலையில் இருப்பதுதான் நெஷன்ஸ் அப்படிங்கிறது. இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் அ டோட்டல் இன்வல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன் ஆஸ் இஃப் அங்க கான்சியஸ்னஸே இல்லாத நிலையில் இருப்பது போல ஒரு நிலையில இருப்பது, அதுதான் அங்க அந்த நிலை. ஸோ தெர் இஸ் அ சட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. தட்ஸ் வாட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அங்கே. அடுத்தது போகலாமா நம்ம? In the last, yes, sir. In the last resort, by the aid of its reason, which distinguishes in order to coordinate, it may fix its self-experience on the becoming only, on the constantly changing self, and reject the idea of something other than it as a fiction of the mind. There is then no being, only becoming. Or it may fix its self-experience into a direct consciousness of its own eternal being and reject the becoming, even when it is compelled to be aware of it as a fiction of the mind and the senses, or the vanity of a temporary, inferior existence. Thank you. As the mind develops, it resorts to reason more and more for its functioning. The reason helps the mind to distinguish various experiences
for the purpose of coordination. It may fix its self-experience on the becoming, that is surface self, only which is constantly changing. It rejects the idea of something other than the surface self as a fiction of the mind. It takes into account only the becoming and not the being. Or, on the contrary, it may fix its self-experience into a direct consciousness of its own eternal being and reject the becoming, that is the surface self. Even when it is compelled to be aware of the surface being, the dynamic becoming part, it considers it a fiction of the mind and the senses, an empty, temporary, inferior existence. Thank you, sir. தேங்க்யூ. இதில் நம்ம பார்த்தோம், மைண்ட் வந்து ரெண்டு விஷயங்களை மைண்டு டெவலப் ஆக இட் பிகம்ஸ் கான்ஷியஸ் ஆஃப் டூ திங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று வந்து நம்மளுடைய புறத்தில் நடைபெறும் இயக்கத்தில் ஈடுபட்டுள்ள நம்மளுடைய அமைப்பு. இதில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸுக்கு அங்கே தான் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. அது ஒன்று தான் ரியல் அப்படின்னு நினைக்கிறோம் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸு. சில சமயம் நமக்கு இதையும் தாண்டி உள்ள ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவும் நமக்கு இருக்கின்றது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், ஈவன் பர்ஹாப்ஸ் இட்டர்னல் அண்ட் அன்சேஞ்சிங் அப்படிங்கிறார். சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு கூட இதையும் நம்மளுடைய புறத்தில் ஈடுபடும் அமைப்பையும் தாண்டி எந்த விதமான இயக்கத்திலும் ஈடுபடாத சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அமைப்பும் நம்முள் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு அவேர்னஸும் சில சமயம் கிட்டும் அப்படிங்கிறத கூறியிருந்தார். ஸோ இது ரெண்டு விதமான அவேர்னஸ் ஒருவருக்கு மைண்ட் வந்து வளர்ந்த நிலையில கிடைக்குது. ஒரு அவேர்னஸ் என்ன, அபவுட் அவர் சர்ஃபேஸ் பீயிங், தட் விச் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், என்கேஜ்ட் இன் த ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, அதுதான் வந்து பிகமிங் அப்படிங்கிறார். இன்னொன்று, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் புற நிகழ்வுகளில் தன்னை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கும் நம்முள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் பீயிங் இல்லையா. இது ரெண்டு குறித்த அவேர்னஸும் இருக்கும். மெஜாரிட்டி வந்து எதுல ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிகமிங்ல தான் இருக்கும், நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் இருக்கும். அதைத்தான் நம்ம உண்மை என்று நம்புகின்றோம். நம்முடைய ரியல் செல்ஃப் குறித்த அவேர்னஸ் என்றெல்லாம் இருப்பதில்லை. அன்லெஸ் ஹி இஸ் எ ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சன், ஒருவருக்கு தன்னுடைய ரியல் செல்ஃப் குறித்த அந்த அவேர்னஸ் வந்து இருப்பது இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய மனம் வளர வளர என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது, தன்னுடைய புறத்தில் அவன் எதிர்கொள்ளும் அனுபவங்களை அது வகைப்படுத்துகின்றது. ஏனென்றால் அவனால் அந்த புறத்தில் ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் அனுபவங்களை வந்து மனம் வந்து வகைப்படுத்தவில்லை என்றால் அவனால வந்து நடைமுறை வாழ்வில் வந்து செயல்பட முடியாது. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் டு ஆக்ட் இன் த லைஃப். ஸோ புறத்தில் அவன் அடையக்கூடிய அனுபவங்களை அவன் ஒழுங்குபடுத்தி எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு அவனுடைய அறிவின் துணையை அவன் நாடுகின்றான். அறிவு என்ன செய்கின்றது, அனைத்தையும் அவனுடைய அனுபவங்களை ஒன்று சேர்த்து வகைப்படுத்துகின்றது. அதன் மூலமாக ஒரு தெளிவான அனுபவத்தை அவனுக்கு தருகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸுக்கு எது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் புறத்தில் மாத்திரம்தான் அவனுடைய கவனம் இருக்கின்றது. அவன் அதை மாத்திரம்தான் நம்புகின்றான், உண்மை என்று நம்புகின்றான். எவையெல்லாம் நாம் என்னுடைய புறத்தில் எந்த அனுபவங்களை அடைகின்றேனோ அவைகள் மாத்திரம்தான் எனக்கு உண்மை என்று நான் நம்புகின்றேன். இதை தாண்டி வேறொரு விஷயமும் என்னுள் இருப்பதில்லை என்பதை இதையும் தாண்டி வேறொரு விஷயம் என்னுள் இருக்கின்றது என்பதை நான் மறுக்கின்றேன். என்னுடைய புறத்தில் நான் நேரடியாக எதிர்கொள்ளும் அனுபவங்களை மாத்திரம்தான் நான் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றேன். இது ஒரு புறம் இருக்கின்றது. மற்றொரு நிலையில மற்றொரு சாத்தியக்கூறும் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். என்னவென்றால்,
நான் என்னுடைய நேரடியான உணர்வு நிலையின் மூலமாக என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இட்டர்னல் பீயிங், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புடன் அது குறித்த உணர்வு நிலையை என்னுடைய நேரடி உணர்வு நிலையின் மூலம் நான் அறிகின்றேன். அறிந்தவுடன் நான் அதிலேயே நிலைத்து விடுகின்றேன். என்னுடைய புறத்தை நான் மறுக்கின்றேன், புறத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். ஐ ரிஜெக்ட் மை பிகமிங். ஈவன் என்னுடைய புற அமைப்பை நான் ஏற்றுக்கொள்ளும் கட்டாயத்திற்கு நான் ஆனாலும் கூட அதை நான் ஒரு தற்காலிகமான விஷயம், மறையக்கூடிய விஷயம், ஒரு பொய்மையான விஷயம் என்று நான் மறுக்கின்றேன். ஸோ ஒன்று இந்த மெட்டீரியலிஸ்ட் மெட்டீரியலிஸ்டினுடைய டினையல் போல வெறும் புறத்தில் நான் காணப்படும் விஷயங்கள் மாத்திரம் உண்மை என்று நம்புவது. மற்றொன்று இந்த அசெட்டிக், அந்த ரிஃப்யூசல் ஆஃப் த அசெட்டிக் மாதிரி வெறும் என்னுடைய செல்ஃப்லேயே நான் என்னுடைய கான்சென்ட்ரேட் பண்ணி என்னுடைய அந்த பிகமிங் பார்ட்டை நான் டினை பண்றது. ஸோ இந்த ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எதுலையுமே எக்ஸ்க்ளூசிவா நினைப்பது தவறு. அதைத்தான் பகவான் கூற வருகின்றார். ரெண்டுமே உண்மைதான். இத்துடன் இந்த சாப்டர் முடிகின்றது. அடுத்தது நம்ம பேராகிராஃப் 14 and 15 அடுத்த செஷன்ல போகலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் மேடம். சார், இந்த கருத்து மூலமா அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாங்களா சார்? புறத்திலேருந்து மெல்ல மெல்ல உள்நோக்கி செல்லும் பொழுது நமக்குள்ளே நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு நிகழ்வாக அதை எடுத்துக்கொள்ள முடியுமா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பகவான் குறிப்பிடுவது அந்த திருவுருமாற்றம் சொல்றோம் இல்லையா? பகவான் இந்த புறநயோகத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால், நம்முடைய இயற்கை நேச்சர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இயற்கையான சுபாவம், நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு தான் பகவான் சொல்றாரு. நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இயங்கக்கூடிய மனம், வாழ்வு, உடல், இதை மூணையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அ லெஃப்ட் இட் செல்ஃப், இந்த மனம், உடல், வாழ்வு என்பது அறியாமையில் செயல்படுகின்றன. அவை தம் அவைகளுடைய போக்கிற்கு ஏற்ப செயல்படுகின்றன. அதற்கு பதிலாக பகவான் என்ன கூறுகின்றார்? நமக்கு இந்த வெறும் புறத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக புறத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துவதும் தவறு. அதே மாதிரி வெறும் அகத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தி புறத்தை புறந்தள்ளுவதும் தவறு. அதற்கு பதிலாக பகவான் என்ன கூறுகின்றார்? யூ ஷுட் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் பீயிங், அதை நம்ம முற்றிலுமாக உணர்ந்து அதை நம்மளுடைய அதை தலைமையேற்று நம்மளுடைய மனம், உடல், வாழ்வு இவை மூன்றையும் வழி நடத்துமாறு நாம் அனுமதிக்கணும் அப்படிங்கிறார். அதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைத்திய திருவுருமாற்றம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால இதெல்லாம் எதற்காக பகவான் கொடுக்கிறார்? ரெண்டையும் தனித்தனியா பார்க்காம ஒன்னா பண்ணணும் அப்படின்னா there is a possibility that அவருடைய நம்மளுடைய சர்ஃபேஸ் பீயிங் it will get transformed by our psychic being. ஆகையினால இந்த திருவுருமாற்றத்துல அது எகைன் பகவான் கூறக்கூடிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த திருவுருமாற்றம் அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அதுல ஃபர்ஸ்ட் செல்ஃப் தான் இந்த சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரியலைசிங் ஒன் சைக்கிக் பீயிங் அண்ட் அலோவிங் யுவர் சைக்கிக் பீயிங் டு லீட் யுவர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறார். நமக்கு மேலுள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பவருக்கு நம்ம திறந்து வைத்திருத்தல். மூன்றாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால இந்த படிநிலைகளாக பகவான் கூறுகின்றார். நீங்க சொன்ன மாதிரி இதையெல்லாம் அறிந்து கொள்வதன் மூலமாக ஒன்றை மறுக்காமல் இரண்டையும் ஒருங்கிணைந்து பார்ப்பதன் மூலம் நம்மளுடைய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செய்வதற்கு வழிவகுக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் என்றால் இந்த அவேர்னஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார்.
வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.